ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட சின்ன ட்ரிப் கொண்டு வந்தோம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து கப்புத்தலையில் தங்கமலைன்ற இடத்துல நிற்கும். எப்படி இடம் என்னன்னு சொல்லி ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு இடம் இது. உண்மையாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்படியான இடங்களுக்கு வாங்க கட்டாயம். நம்ம அங்கே டவுனில் கிடந்தது ரோட்டையும் அந்த காரையும் அந்த வீடுகளையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உண்மையாக ரசிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கி. மேலுக்கு தேயிலை தோட்டம், அந்த புகாரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கேன். நாங்கள் பாருங்க, வானத்தில் இந்த புகாரெல்லாம் முட்டி திணிக்கி மழையோட அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எப்படியான காட்சி. குளிரண்டா சின்ன குளிர் இல்லை, அவங்க சும்மா நோமலாக திடுறாங்க. நமக்கு இங்கே நடுக்கத்தில் அடிக்குது வாயெல்லாம். உண்மையாக சூப்பராக இருக்கி. புள்ள ஊட்டியோட இப்படியான ஒரு இடத்துக்கெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. கட்டாயமாங்க தான் இந்த போஞ்சி தோட்டம். நம்ம போஞ்சி காய கடையில் வாங்கி சமைக்க அந்த பயிர் எப்படி வருது எப்படி காய்க்கட்டும் எவ்வளோ காலத்துக்கு தெரியா. இன்றைக்கு இந்த நம்மளோட மச்சாண்ட வீட்டை வந்த இடத்துல அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த தோட்டம் செஞ்சுருக்காங்க. இவர் தான் அந்த தோட்டத்துக்கு முதலாளி. அவர்கிட்ட இப்போ எப்படி இதுண்டு. இது இப்போ எத்தனை மாதம் பயிர் என்ன? இது 40 நாள். 40 நாள்னு. இப்போ 40 நாள் ஆயிடுத்தேனே. இனி எத்தனை நாளில் இது காய்ச்சி பூக்கும்? இன்னும் 20 நாளில் பூக்கும். அதுக்கப்புறம் காய். அதுக்கப்புறம் எத்தனை பறி ஆயலாம் இது? அதுக்கப்புறம் ஒரு 10 தரமாக 3 நாளைக்கு ஒரு காயம். 3 நாளைக்கு ஒரு காயலாம். தண்ணி இதுக்கு எப்படி ஊற்றுவீங்க? தண்ணி இந்த ஓஸ் மோட்டர் போட்டு எடுப்போம். அடிக்கிறேன். அனிமா மழை பெய்யும் என்னங்க? மழை எப்போ மழை என்ன இந்த மாதம் ஃபுல்லாக மழை. பார்த்தீங்களா போஞ்ச் கடையில் வாங்கி சாப்பிட்றோம். நமக்கு எப்படி மரம் வருது எப்படி காய்க்குதுன்றது தெரியல. இந்த இன்றைக்கு தான் நேரடியாக பார்த்துருக்கேன். நம்ம பார்த்து நம்ம உங்களுக்கு காட்டத்தானே வேணும். அதான் வீடியோ. பார்த்தீங்கன்னா லீக்ஸ் தோட்டம் இது. ஃபுல்லாக லீக்ஸ் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கேன். பீட்ரூட் பார்த்தீங்களா பேக்கில் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கேன். சும்மா சளிச்சு போய் இன்னைக்கு. கீழுக்கு தேயிலை தோட்டம் பார்த்தீங்களா. அப்படியே கீழுக்கு தேயிலை தோட்டம், அதுக்கு நடுவில் போஞ்சி பயிர் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்பு கட்டி கயிறு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கொடி படர்றது எப்படி இருக்கின்றாங்க. சும்மா சல அந்த மாதிரி தான் இப்படி இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிடைக்காது. நமக்கு மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே காரும் பேனும் ரோட்டும் வீடும் தான் தெரியும். இங்கே வந்து தான் பச்சை பசையிலேருந்து எல்லாத்தையும் காண கிடைக்குது. இங்கே பாருங்க மாதளை எப்படி இருக்கேன். இவர் தான் நம்மளோட மச்சான்னு சொன்ன சுரேன். அவர் இங்கே கல்யாணம் முடிச்சிருக்கேன் தங்காலையில். அதால் இவர வீட்டில் நாங்கள் நிற்கோம். உண்மையாக இப்படி ஒரு அனுபவம் உண்மையாக கிடைக்காது. உண்மையாக உங்களோட இதை மறக்கல. அது உங்களோட எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க கிடைச்சது. நன்றி. இவர் மட்டக்களப்பால். ஆனால் இங்கே வந்து பழகித்தார். மட்டக்களப்பு இஞ்சத்தை எப்படியும் மைய ஆகித்தார். பூவெல்லாம் வந்ததுலேருந்து இந்த பூவை ஆஞ்சதில் நம்மளோட பிள்ளைகள் பூவெல்லாம் அங்கே கண்டிருக்க போகுது. இப்படி பூவெல்லாம் ஆஞ்சதில் விரு இதில் இல்லை. எப்படியா விரிக்கி சூப்பராக இருக்கு இந்த பூவெல்லாம். பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ வடிவா இது எஸ்தட்டிக்கா இருக்கு.